Hello people, if you are new to my channel, I am Shalini here. Welcome to Kadaigal series episode 1. இந்த சீரீஸ்ல நம்ம எல்லாரும் ரிலேட் பண்ற சிச்சுவேஷன்ஸ கொஞ்சம் இமேஜினேஷன், கொஞ்சம் காமெடி, அப்புறம் நிறைய ஃபன்னோட இந்த சீரீஸ் இருக்க போகுது. அப்போ இன்னைக்கு கதைக்குள்ள போவோமா? நான் உங்களுக்கு என் ரூம்மேட் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அவன் பேரு ப்ரோக்ராஸ்டினேஷன். அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை தள்ளி போடுறோம்ல, அப்புறம் பண்ணலான்னு. அவன் தான் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன். சிம்பிளா சொல்லணும்னா, நாளைக்கு பாத்துக்கலாம் எங்களோட சிஇஓ. நான் உன்னை பிளான் பண்ணேன், அதை அவன் கெடுக்க ஒரே கூத்தா இருக்கும்னா பாத்துக்கோங்களேன். ஒருவேளை பிசிக்ஸ் எக்ஸாம் முடிச்சாச்சு, அடுத்தது கெமிஸ்ட்ரி எக்ஸாமா? இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அதான் 2 நாள் லீவ் கொடுத்துருக்காங்களே, மாஸ் பண்ணிடலாம். அப்ப இன்னைக்கு ஈவினிங் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில இருந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். படிக்கிறோம், சென்டம் எடுக்கிறோம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். நல்லா தூங்கு. இன்னைக்கு நீ எப்படி படிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். 5 மணிக்கு எழுதுக்கலாம் நினைச்சேன், இன்னும் மணி 7 ஆயிடுச்சு. மணிதானே ஆகுது. எப்போ ஸ்டார்ட் பண்றோம்னா முக்கியம் கிடையாது, எப்படி போக்கஸா படிக்கிறோன்றதுதான் முக்கியம். சரிதான், இன்னைக்கு உட்காந்து 15 லெசனையும் முடிச்சிடும். 15 தானே, அதெல்லாம் நீ ஈஸியா படிச்சிருவாப்பா. சரி, அப்ப நான் குளிச்சுட்டு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றேன். என்ன இது, குளிச்சுட்டு சாப்பிட்டு வரதுக்குள்ள மணி 10 ஆயிடுச்சு. அட விடுப்பா, 10 மணி தானே, படிக்க ஸ்டார்ட் பண்ண முடிச்சிடலாம். ஹே ப்ரோ, படிச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருப்ப, ஏன் நீ ஒரு காஃபி குடிச்சு ஸ்டார்ட் பண்ண கூடாது? அம்மா ஒரு காஃபிமா. இந்த பச்சை தண்ணி குடிச்சு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். என்ன இது, அதுக்குள்ள மணி 1 ஆயிடுச்சு. இப்பதான் நான் ஒரு லெசனையும் முடிச்சிருக்கேன். சார்ல்ஸ், இப்படிதான் மனசை தளர விடாத. ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டு போ. போய் சாப்பிட்டு வந்து தெம்பா படி. சரி, போய் சாப்பிடுவோம். அப்பா, நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. சரி, கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்ப்போம். போனே நோண்டிட்டு தலையை கவுந்துட்டு உலகமே இடிஞ்சாலும் ஒண்ணும் தெரியாது. மணி 3 ஆயிடுச்சு. சரி, உடனே படிக்க ஆரம்பிக்காத. பிரெயினுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல. போய் ஒரு 20 மினிட்ஸ் பவர் நாப் போட்டு வந்து அப்புறம் ஸ்டார்ட் பண்ணு, முடிச்சிடலாம். சரி, ஓகே, 20 மினிட்ஸ் தானே, போய் ஒரு தூக்கத்தை போட்டு வரும். ஷாலினி, வந்துட்டாயா வைப்ரேஷன். படி எழுந்துரு. அம்மா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன். தூங்கிடாத, எழுந்துரு. இரவு 7:05. ஓட்டு 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 ஓட்டு
நான் வரேன் போ. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவன் வேற. ஷாலினி இதோ வரேம்மா, ஒரு 5 minutes. என்ன சாஸ், டக்கு டக்குன்னு சாப்பிட்டு வந்து படிக்க ஆரம்பிச்சிட்ட? நீ படிக்கிறத பார்த்தா சென்டம் தான் போலயே. அட நீ வேற ஏன்பா, நானே 4 லெசன் தான் முடிச்சிருக்கிறேன். நைட் ஸ்டடி பண்ணி மொத்தமா முடிச்சிடலான்னு இருக்கிறேன். இப்ப பாரு, இப்படிலாம் தூக்க கணக்குல படிச்சாலும் எதுவும் மண்டையில போறது இல்ல. ஒழுங்கா நான் சொல்றதை கேளு. 3 மணிக்கு அலாரம் வச்சுட்டு எழுந்து படி போ. என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். சரி நான் படிக்கிறேன், நீ போ. நான் தான் சொல்றேன்லப்பா, காலையில இருந்து படிச்சுக்கலாம், தூங்கு போ. நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. சார் தூங்கிட்டா சார். இம்பார்ட்டண்டா இல்லையே, அன்னைக்கு இது இம்பார்ட்டன்ட் சொன்னாங்களே. ஐயோ ஒண்ணுமே படிக்கலையே. இப்ப படிச்சிடலாம் அப்புறம் முடிச்சிடலாம் தள்ளி போட்டே 2 நாள் முடிஞ்சிச்சு. ஒழுங்கா படிச்சிருந்தா இவ்வளவு பயந்துருக்க வேண்டியது இல்ல. இதுலயே படிச்சு கொஞ்சம் நஞ்சமும் மறந்து போதே. ஓவர் நைட்ல எப்படி ஒபாமா ஆக முடியாதோ அதே போல ஓவர் நைட்ல ப்ரோக்ராஸ்டினேஷனையும் ஓவர் கம் பண்ண முடியாதுதான். ஆனா நாளைக்கு பண்றேன்னு இன்னைக்கு எஸ்கேப் ஆக முடியும்ல. எனக்கு கூட அடுத்தது மேத்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதிசயமா இந்த வாட்டி 3 நாள் லீவ் கொடுத்துருக்காங்கப்பா. நான் 4ல இருந்து படிச்சு சென்டம் எடுக்க ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நாளைக்கா? நாளைக்கு செவ்வாய்க்கிழமையாச்சே. செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணா சென்டம் எடுக்க முடியாதாம்ப்பா. அட போங்கடாடே. இவனை உங்க ரூம்லயும் பாத்தீங்கன்னா வெளியே தள்ளி கதவு சாத்திடுங்க. அப்புறம் லைஃப் பெட்டா வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில உருப்பட முடியாது பாஸ். கப்பு முக்கியம் நண்பா.